அந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இங்கேயும் ஒரு சிற்பம் இருக்குது. இதையே நானே இப்போ தான் கவனிக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. யாருன்னு தான் தெரியல. இந்த தூண்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு ஆள் வந்து நின்று அந்த போஸ் இந்த மாதிரி நிறையா சதுக்க பூதங்கள்லாம் நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏராளமான இது இருக்குது. கோவில் ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது முன்னாடி ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். நான் இவ்வளோ விவரமாக இப்போ தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதாவது இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஊழிக்காலம். அதாவது வந்து எந்த யுகங்கள் அழிந்தாலும் அந்த யுகங்கள் அழியும் போது இந்த கோவில் மட்டும் அழியாதான். அது ஊழிக்காலத்துலேயும் நீண்ட நாட்கள் இருந்த காரணத்தால் நீடூர்னு இதுக்கு பேர் வருது. இந்த சிற்பங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இங்கே வேற ஒன்றும் இல்லை. இங்கே அவ்வளோதான் சிற்பங்கள். இங்கே அவ்வளோதான். அந்த நடராஜ சபையில் தான் சிற்பங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த முனையடுவாரை தாங்க குறிக்குது. இந்த முனையடுவார் வந்து போர்க்களத்தில் அவர் என்ன செய்தார், அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, இதை பற்றி தான் இந்த சிற்பங்கள் நமக்கு தெளிவாக இங்கே குறிப்பிடுது. இந்த கோவிலில் வந்து இவர் கௌரி தாண்டவ சபை, ஆனால் அது வந்து ஆனந்த தாண்டவ சபை. நடராஜர் ஆனந்த தாண்டவ சபை. ஆனால் இந்த நடராஜரை பார்க்கும்போது செப்பு திருமணி கிடையாது. இதெல்லாம் நான் காட்டிட்டேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் நான் காட்டிட்டேன். 2 சிங்கங்கள் அடிச்சுக்கிற மாதிரியான சிற்பங்கள். இது 2 சிங்கங்கள் அடிச்சுக்கிற. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ தெரியல, இந்த கோவில் சிற்பங்களில் நிறைய சிங்கம் இருக்குது. இங்கே சிங்கம் இருக்குது. ஒரு 2 பெண்மணி வந்து ஒருத்தவங்க வாள் வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க வாளை வச்சு தாக்க வரும்போது இவங்க பிடிக்கிறாங்க. ஒருவேளை 2 பெண்களுக்கு நடந்த சண்டையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே ஒருத்தர் நிற்கிறாருங்க, சிங்கம் இங்கே நிற்கிறதுங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருது. இவங்களை காப்பாற்றுறதுக்காக இவர் சண்டை போடுறாரு போல். அப்படியே தான் இருக்கும். இது என்ன கான்செப்ட்னே தெரில. இது யாரோ ஒருத்தவங்க குழல். இது வந்து கண்ணனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, கிருஷ்ணனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குழல் ஊதுற கதை. இது வந்து மன்னர் மாதிரி தான் தெரியுது. இது எந்த மன்னர்னு இந்த கல்வெட்டு சான்றுகளை தான் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். தெரியல. அங்கேயே நிறைய சிற்பங்கள் இருக்கு, ஆனால் அது நமக்கு தெளிவாக தெரியல, அதனால் சொல்ல முடியல. இதுதாங்க சிவன். உள்ளே இருக்கிறது தான் சிவன். அவர் தான் சிவன். அந்த சிவனுடைய இதில் தான் வந்து நண்டு வந்து துளையிட்டு போகிற இது இருக்குது. ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட். அவ்வளோதாங்க. இந்த கோவிலில் அந்த கல்வெட்டு ஒன்றும் பெருசாக தெரியல. இதுதான் மெயின் கல்வெட்டு. இதில் தான் 2 மன்னர்களோடதும் வருது. 2ஆம் ராஜாதிராஜனும் 3ஆம் ராஜராஜனுடைய இதுவும் வருது. ஸோ அதேமாதிரி வந்து இந்த இதை வந்து ராஜராஜ வடநாட்டுன்னு தான் குறிப்பிட்றாங்க. இந்த கோவில் இடம் வந்து ராஜராஜ வடநாட்டுன்னு தான் குறிப்பிடப்படுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இது 2ஆம் ராஜாதிராஜன் 3ஆம் ராஜராஜன் கல்வெட்டாக இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து ராஜராஜ வளநாட்டுங்கிற பேரை வந்து ராஜராஜ வளநாட்டுங்கிற பேரை விருதராச பயங்கர வளநாட்டுன்னு குலோத்துங்கன் மாற்றிட்டார். ஆனால் அந்த மாதிரி இது மாற்றாமல் கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கல்வெட்டு முடிஞ்சால் காட்டுறேன், இல்லைன்னா அவ்வளோதான். எப்போம்மா ஐயர் வருவாங்க? ரொம்ப லேட்டாகுது அதுக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இது சபை கல்வெட்டு தான். ஏன்னா ஒரு 2-3 இடங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே பட்டன் எழுத்துன்னு தான் முடியுது. ஏதாவது
எபிகிராஃபி இண்டிகா மாதிரியான ஏதாவது நூல் இருந்தால் மட்டும்தான் இதை படிக்க முடியும். ஏன்னா இங்கே உட்காந்துட்டு படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 வரிசையிலுமே வந்து பட்டன் எழுத்துன்னு தான் வருது. பட்டன் எழுத்து, இங்கே பட்டன் எழுத்து, இங்கே பட்டன் எழுத்து. ஆனால் இந்த இடத்துல வந்து மாயூரத்தான்னு ஒரு வார்த்தை வருது. அது எங்கள் ஊரை தான் குறிக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கோவிந்த பட்டன் எழுத்து, கேசவ பட்டன் எழுத்துன்னு ஒரு வார்த்தை வருது. ஸோ இது சபை கல்வெட்டு. இது வந்து முழுக்க முழுக்க சபை கல்வெட்டு. ஆனால் எந்த மன்னருடைய கல்வெட்டுன்னு தெரியல. ஸோ இதுதான் மெயினான கல்வெட்டுகள். வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்தது ஆக்சுவலாக மெயினாக வந்து கல்வெட்டுகளுக்கு தான். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மங்களமுடையான் பட்டன் எழுத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டன தேவ பட்டன் எழுத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை வர எல்லாருமே பேருங்க. எல்லாரும் வந்து அந்த சபையில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பட்டர்களோட எழுத்துனா அவங்க வாய் வழியாக சொல்கிற ஆணைகள், இது அது மாதிரி குறிக்கும். இங்கே ஒரு வார்த்தை வந்து புலியூருடையன்னு ஒரு வார்த்தை வருது. புலியூருடைய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஸோ கல்வெட்டு இது ரொம்ப தெளிவாக இல்லை. இங்கே பாருங்களேன், பாக்கொட்டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அது போடுவோம்ல, அது ஏதோ கோவிலுக்கு அந்த தான தர்மங்கள் செய்திருக்காங்க போல். அது சரியான அளவுக்கு தெரியல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ராமசூர பட்டன் எழுத்துன்னு ஒரு வார்த்தை வருது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பட்டன், அந்த எழுத்துக்கள், அந்த கையெழுத்து மாதிரி இது பட்டன் எழுத்து, இன்னெழுத்து, எண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒப்புக்கொண்டேன், அந்த இடத்துல வந்து சாட்சியாக இருந்தேன், அந்த மாதிரி அந்த கல்வெட்டில் வந்து அதை தான் குறிப்பிடுவாங்க. எல்லாமே அந்த யார் யார் செய்தாங்கங்கிறது தான். இங்கே பாருங்கள், திருவாலங்காடு உடையார்னு ஒரு பேர் இருக்குது. திருவாலங்காடு உடையான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த சபை இங்கே நடந்ததோ அவங்களோட பெயர்கள் இதெல்லாம். நான் வந்து கேள்விப்பட்டு தாங்க அந்த குலோத்துங்க சோழனுங்க இதில் வந்து அந்த யாப்பெருங்கலகாரிகைன்னு, அது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். யாப்பெருங்கலகாரிகை அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அமிர்தசாகரர்னு எழுதினார் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அது இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு வந்து அது நான் இங்கே எங்கேயும் பார்க்கல. காலப்போக்கில் மறைஞ்சிருக்கலாம், இல்லை நான் பார்க்கல, என்னமோ தெரில. ஆனால் வந்து இந்த அமிர்தசாகரருங்கிறது இந்த கோவில் கல்வெட்டுலேருந்து குலோத்துங்க சோழன் காலத்தில் அமுதசாகரர்னு மாறி இருந்ததுதான். அமுதசாகரர் அப்படின்னு. யாப்பெருங்கலங்காரிகை தமிழறிஞர்களுக்கு நல்லா தெரியும். யாப்பெருங்கலங்காரிகை. ஸோ அது மாதிரி அது மொத்தம் 3 கல்வெட்டு தான். இது மொத்தமே ஒரே கல்வெட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு. ஏன்னா எல்லாமே இதுதான் சபை கல்வெட்டு தான் இது. அது மட்டும்தான் கோவில் தான கல்வெட்டு. அது 2 மன்னர்களும் சேர்ந்து வருது. அதாவது 2ஆம் ராஜாதிராஜனும் சேர்ந்து அவரோட இதை சேர்த்து வராங்க. மொத்தத்தில் 3 கல்வெட்டு. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் இந்த கோவிலை பற்றி எல்லா தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக கேள்விப்பட்டு வந்தால் தான் இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.